உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துவதற்கு நல்லதோர் மனம் வேண்டும். எப்படி? ஏன்னா அவரே சொன்னாரு, எப்பேற்பட்ட கூத்தாடியா இருந்தாலும் நீ அறிமுகப்படுத்திடுறா பரவாயில்லனா அப்படின்னு வந்து நம்ம மாதிரி கலைஞர்கள் வந்து புகழும்படியா வந்து பேசுறது எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. ஆனா வந்து மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை உண்மையாக பேசுவது விஷயம் இருக்குது பாத்தியா, அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இவர் செய்கின்ற இந்த ஒரு தொண்டு இந்த கலை உலகிற்கு நிகர் இல்லாதது, ஈடு இணை இல்லாத அப்பேற்பட்ட சேவைகளை செய்யறார். சேலம் மாவட்டம் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த நமது அருமை அண்ணா யாரு? செல்வண்ணா. ஏன்னா நம்மளுடைய வயதிற்கு அவரை வாழ்த்துவதற்கு வயது இல்ல, வணங்கணும். விடி பொழுதும் பாராமல் நமது கலைஞர்கள் எங்க தெருக்கூத்து நாடகம் ஆடுறாங்களே அந்த இடத்திற்கு போய் எல்லாமே எத்தனையோ டெக்னாலஜி வந்திருக்குது, பாராமல் எத்தனையோ நவீன வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு. ஏன்னா வந்து இவன் வந்தான் வேஷம் போடுறது, இவன் வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொன்னாதான் உங்களுக்கும் புரியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்ப தெருக்கு ஊத்தாடுறது முன்னாடி ஸ்டாண்ட்ல வச்சு கேமராவையோ போனையோ ஸ்டாண்ட்ல வச்சுட்டு போய் அவங்க தூங்கிடுவாங்க. பகல்லாம் மில்லுக்கு வேலையில போறாங்க. ஆனா இரவில வந்து இப்படி ஒரு கூத்தாடிகள், அதாவது கலைஞர்களை ஊக்கப்படுத்தி நாலு உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கடமையாக அவர் நினைத்து இன்னைக்கு அண்ணா வந்தே ஆகணும்னு தன்னமன்னாரு. எங்க கண்ணு எது கண்ணுனாரு? அண்ணா எனக்காக வாங்கண்ணு. சரி கண்ணு, நான் உனக்கு போன் பண்றேன் அப்படின்னு. இவர் வயசுல இன்னும் என்ன சுறுசுறுப்பா இருந்தாரு நமக்கு தெரியல. ஏன்னா எள்ளுன்னா எண்ணெய் வந்து நிக்கிறாரு. அது மாதிரி நமது அருமை அண்ணா செல்வண்ணா அனைவட்டு பேர்களும் செல்வம் கிராமிய தெருக்கூத்து சேனலுக்கு தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க, அதாவது பெல் பட்டனை தட்டிக்காங்க. சர்க்கரை வெள்ளம் பண்ணி விடாதீங்க. இந்த கலைஞர்கள் ஆடுற தெருக்கூத்துல நிறைய குறைகள் இருந்தா, அதாவது நிறைகள் இருந்தா பாராட்டுங்க, குறைகள் இருந்தா இந்த குறைதான் அப்படி என்று கமெண்ட் பாக்ஸ்ல வந்து குறைகளை எழுதி அனுப்புங்க. நல்லதா தப்பு கிடையாது, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆமா, நமக்காக அரும்பாடுபாடும் செல்வண்ணா குடும்பம் அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகள் அள்ளி போல் 1000 தலை தளர்த்தி எந்த முகம் போனாலும் தகமாக திரும்பி வந்து அன்னாரது குழந்தைகள் படிக்கின்ற கல்வி அறிவும் நடக்கின்ற வழிதனமும் இனிதை அமைய வேண்டும் என்று அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆலயம் சின்னதாருங்க சக்தி பெருசு எல்லாம் அல்ல வனபத்திரகாளியம்மன கலை மகள் நாடக குழு சார்பாக வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம விடி கூத்தாடுறோம், விடிஞ்சு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். ஆமா, அவர் வேலைக்கு போயிருவாரு. அண்ணன் எப்படி மில்லுக்கு போயிருவாரு. விடிய வரைக்கும் சிரிச்ச முகத்தோட உட்காந்துக்கிட்டு உள்ள பாட்டு போறதும் வீடியோ எடுத்து, வெளியே ஆடுறதும் வீடியோ எடுத்துட்டு. ஆனா இவர் கையில தான் போன்ல வந்து வீடியோ கவரேஜ் பண்றாங்கன்னா பேரு. ஆனா இரும்புல செஞ்ச இரும்புல வந்து செஞ்ச உடம்பாட்டம் ஒரு குடிகாரரா கூட இருக்கட்டும், ஒரு நாம்பளா கூட இருக்கட்டும், எப்பேற்பட்ட இதுலயுமே கை அப்படி ஆட்டி போடுவோம். ஆனா இவர் அப்படி இல்ல, பொம்மை மாதிரி. இப்படி வீடியோவா இந்த வீடியோவா ஹெச்டி பிரிண்ட் மிகவும் தெளிவான சேவை. அதுதான் எனக்கே புரியல. நான் ஆச்சரியமா கேட்பேன், என்னன்னா நீங்க வீடியோ போடுறீங்க புரியவே மாட்டேங்குது, நிமிஷத்துக்கு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு திறமை வேணும். அப்படியா? அந்த திறமை இன்னைக்கும் இல்ல. நம்ம கூத்தாடி வர்க்க அழியிற வரையிலும் அவர் ஒரு உடம்புல உயிர் இருக்கிற வரையும் நமக்கு அவர் ஆதரவு கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அவர் இருக்கணும். நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். என்னன்னு ஏதோ காலையில் கொஞ்சம் அசந்தாருன்னா செல்ல தூக்கிட்டு ஓட்டு போயிடலாம். அவ்வளவுதான் சார். நீ அப்படி கேட்காத, அண்ணா எனக்கு செல்லு வேணும்னு கொடுப்பாரு, போய் கொடுத்துட்டு போயிருவாரு. அதெல்லாம் நல்ல மனுஷன். சரி, அவரெல்லாம் சொல்லக்கூடாது. காவலா அப்படி இருந்த போதிலும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அவங்க ஆடிட்டு போறாங்க. கல்லெல்லாம் மாணிக்க கல்லுக்கு ஈடாகாது, சொல்லெல்லாம் அரிச்சந்திரன் சொல்லுக்கு ஈடாகாது என்ற பழமொழிக்கு இலக்கணமாக இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய ரத்னமா அம்மா எனது தாய் அவரது சொத்திலிருந்து எனக்காக அன்பளிப்பு வழங்கி இருக்கிறார்.